வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலை பர்ஃபி பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேர்க்கடலை நீங்கள் வறுத்துட்டு ஆன் த ஸ்பாட்டில் அதுக்கப்புறம் வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு இந்த வெள்ளம் காசுறீங்க பார்த்தீங்களா, இந்த வெள்ளம் காசும்போது திக்கான ஒரு பக்குவம் கிடைக்கும். அந்த டைமில் எப்படி பண்ணணும் கேட்டிங்கன்னா, தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அந்த வெள்ளத்தை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு திக்கான ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். ஒரு சாஃப்டாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதே வெள்ளத்தை தண்ணியில் போட்ட பிறகு கொஞ்சம் உடையிற மாதிரி பக்குவம் வந்ததுன்னா அந்த டைமில் வேர்க்கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வேர்க்கடலை பர்ஃபி கிறிஸ்பியாக கிடைக்கும். இன்றைக்கி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்க்கலாமா. வேர்க்கடலை பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, நெய் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேர்க்கடலை பர்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ட்ரேயில் இந்த கீயை லைட்டாக அப்ளை பண்ணுறோம். எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா, நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த உடனே ட்ரே ரெடியாக இருந்தால் தான் கரெக்டாக செட் பண்ண முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ட்ரேவை செட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ஒரு கடாயில் வேர்க்கடலை லைட்டாக வறுக்கிறோம். நான் யூஸ் பண்ணுறது வறுத்த வேர்க்கடலை தான். பட் இருந்தாலும் நீங்கள் வெள்ளத்தில் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வறுத்துட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதனால தான் வறுத்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணினா, அந்த பச்சை வேர்க்கடலை லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை எடுத்த பிறகு வெள்ளத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வறுத்து ரெடி பண்ணுறேங்க, சரிங்களா. இதுக்கு பிறகு இன்னொரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளம் கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி வர டைமில் ஸ்டெயினரில் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு ரெடி பண்ணுவோம். எப்போவுமே நீங்கள் வீட்டில் வெல்லம் பாவு எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்டெயினரில் வடிகட்டிட்டு பண்ணுங்கள். ஏன்னா மண் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் ஸ்டெயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு கரெக்டாக நம்ம ஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, கடையில் வாங்கும்போது பாவு வெல்லம்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சின்ன ஒரு கப்பில் இந்த ஸ்டெயினரில் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டெயினரில் யூஸ் பண்ணும்போது டபுள் ஸ்டெயினர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக அந்த மண் எதுனா இருந்தால் நல்லா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு திருப்பி அதே கடாயில் போட்டு நம்ம இந்த பாவு எடுக்கிறோம். இந்த பாவு எடுக்கும்போது குக் பண்ணுற அந்த பக்குவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி குக் பண்ணுற டைமில் கொஞ்சமாக பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணால் அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஏலக்காய் பவுடர் நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் என்னோடய வீட்டு குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கும்போது ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போடுவோம், அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி வேண்டாம்னு விட்டுலாம். இப்போ பாருங்கள், இந்த கரண்டியில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகணும். இந்த மாதிரி கெட்டியாகிற டைமில் நீங்கள் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் கொஞ்சம் விட்டால் கூட உங்களுக்கு தீஞ்சு போயிடும். தீஞ்சு போனால் கசப்பு தன்மை வரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு வந்த பிறகு தான் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த கெட்டியான பக்குவம் வந்த பிறகு எப்படி நம்ம செக் பண்ணுறோம்னு சொல்லித்தரேன். இதுக்கு பிறகு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ரெடியான இந்த வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணியில் போட்ட பிறகு கொஞ்சம் கெட்டியான பக்குவம் வரும். இந்த கெட்டியாக பக்குவம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கெட்டியாக வந்துச்சு சொல்லிட்டு வேர்க்கடலை போட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படி போடக்கூடாது. நீங்கள் தண்ணியில் போட்ட பிறகு கெட்டியாக வரும். 1 செகண்ட் கழித்து நீங்கள் கையில் உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையிற மாதிரி கரெக்டாக வரும். அப்படி வரலன்னா அந்த பக்குவம் தவறுன்னு அர்த்தம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வறுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த டைமில் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக அந்த ட்ரேயில் போட்டு செட் பண்ண போகிறோம். அதே டைமில் கடாயில் வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த ட்ரேயில் டேரெக்டாக ரெடியான அந்த வேர்க்கடலை வெள்ளத்தையும் போட்டு கரெக்டாக செட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக அந்த ட்ரேவை ஃபஸ்ட்டு டேரெக்டாக அந்த கீ அப்ளை பண்ணி எடுத்து வச்சோன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரே ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெடியான உடனே ட்ரேயில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் செட் பண்ண முடியும். நீங்கள் செட் பண்ணும்போது வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை கரண்டி இருக்குல்ல, தோசை கரண்டி எடுத்து ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஈவன் சைஸ் கிடைக்கும். வேறு எதனா சின்ன கரண்டி எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தோசை கரண்டி எடுத்து இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு பிடிச்ச சைஸில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். அதே டைமில் இந்த வேர்க்கடலை பர்ஃபி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப திக்கான அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம். திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கிறிஸ்பியான தன்மை வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு கட் பண்ணணும். கட் பண்ணுறது ட்ரேயில் செட் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். அதே டைமில் நீங்கள் ரொம்ப நேரம் கேப் விட்டுட்டு கட் பண்ணால் உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. ஏன்னா அந்த வெல்லம் காய காய கிறிஸ்பி ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் கட் பண்ண சொல்கிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் கட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ட்ரையாக நல்ல முறுமுறுன்னு நல்லா கிடைக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த பர்ஃபி எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வேறு என்ன நட்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா அப்படிலாம் மிக்ஸ் நட்ஸ் நீங்கள் இதில் வெள்ளத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பர்ஃபி மாதிரி செட் பண்ணிட்டு பண்ணலாம். நீங்கள் டைம் விட அந்த பர்ஃபி வந்து வெள்ளம் காய உங்களுக்கு நல்லா முறுமுறு நல்லா சூப்பராக வரும். பார்த்தீங்களா, நீங்கள் எடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரன்ச்சியான ஒரு சத்தம் வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சாக்லேட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பர்ஃபி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ ரெடியான ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கரெக்டான சைஸில் அந்த வெல்லம் கரெக்டாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. எனக்கு இந்த வேர்க்கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறது போல இந்த மாதிரி பர்ஃபி வீட்டிலே நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.